இப்போ வந்து நம்ம M.G.N பாய்ஸ்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம்ல, அந்த சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம். அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ கிட்டத்தட்ட வந்து ஒரு மேசிவ் 60+ வியூஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. அதுக்கு தேங்க்ஸ் ரொம்ப. அதாவது 13 சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு கிடச்சிருக்காங்க. அதாவது 0லேருந்து 13க்கு வந்துடும். நம்ம அதே பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய கைத்தட்டு. சும்மா ஓகே, இப்போ வந்து நம்ம பிரிஜிஸ் வந்து ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன். இல்ல அந்த ரெயின் அலாரம் பற்றி பண்ண போறேன். அதனால வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எனக்கு அந்த சம்மந்தம் இல்லை. அதனால இவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்ட்ஸ் பற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் செஞ்சு காமிக்க போறேன் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு. அதை வந்து நீங்கள் ஆதரிச்சு போட்டு புரிந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எதாவது பண்ணுங்க. பயப்பட்டு எஃபோர்ட் பண்ணி பண்ணிக்க. அவன் தாட், அவன் ஐடியா, யார் ஐடியாவும் இல்லை, தெரியல. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இது எவன் ஐடியாவுமே இல்லையா, யூடியூப்ல கூட இருக்காது அந்த ரெயின் அலாரம். நான் செய்ய போறது நிறைய ரெயின் அலாரம் யூடியூப்ல இருக்கும். சரி ஓகே, நம்மளுக்கு பேட்டரி, கனெக்டர், பஸ்ஸர், ஒரு சுவிட்ச் தேவை. அப்புறமேலு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க. அதாவது மூடி சக்கரை டப்பா இருக்கும்ல, அதெல்லாம் அது பிளாஸ்டிக் டப்பா இந்த மாதிரி இருந்தால் கன்ஃபார்ம். பிஸ்கெட்லாம் போட்டு வைப்பீங்களா அந்த மாதிரி? ஏன்னா நம்ம மழை பெய்யறப்ப இல்லை தண்ணி போட்டால் கீன்னு சத்தம் கேட்கும். சரி வெயிட் பண்ணு, நான் அப்புறமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஒரு பேட்டரி எடுத்துக்கிறேன். அப்புறம் என்னமோ ஒன்று கனெக்ட் எல்லாமே கனெக்டர், 2 வயர் இருக்கு. வெயிட் பண்ணுங்க, இது ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஒர்க் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சுவிட்சு நம்ம எடுத்துக்கிறோம், கனெக்ட் பண்ணிட்டோம். அப்புறமேல ஹாட் க்ளூக்கு போவாங்க. ஹாட் க்ளூனா மறுபடியும் காமிப்பார் அவர். கன்மா இருக்கும். இன்னும் இது போயிட்டு தானே இருக்கு, யாருமே ஆஃபே பண்ணலையா? ஓகே ஓகே, கண்டினியூ பண்ண நீ. க்ளூ பயங்கரமாக தடவிட்டேன் சார், எடுத்து ஒட்டுங்க. ஒட்டிட்டேன். அப்புறமேல பேட்ரி, இந்த இடத்துல வச்சு இதை கொஞ்சம் இந்த சைடு இப்படி வச்சு ஒட்டுங்க. ப்ளக் அந்த சைடு இருக்கனால கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறமேல சுவிட்சை அது பேட்டரி கரெக்டாக இங்கே ஒட்டுங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஹாட் க்ளூ முடிஞ்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்க, ரொம்ப டிக் டக் 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 டக்னு பண்ணுறீங்க. சரி வாங்க நம்ம இங்கே போவோம். ஓகே, இது காயட்டும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப பயங்கரமாக ப்ளூ போட்டேன். அதான் அங்கங்கே தூசி மேலே தெரியுனா. இப்போ நான் எடுத்தது ஃபுல்லாக பிளாஸ்டிக் இருந்தால் இங்கே பாருங்க. ஓகே, இதான் நம்மளோட ரெயின் அலாரம். இதில் சுவிட்ச் இருக்குது, பேட்டரி இருக்குது, இது என்னது பஸ்ஸர் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண போகலாம். இதோட பர்பஸ் பற்றி ஏதாவது சொல்லலாம். நம்ம கனெக்ஷன் பண்ண முடிச்சுப்போம். இடையில எந்த சவுண்ட்ஸ், எங்கள் சவுண்டு தவிர ஏதாவது இருந்தாலும் கண்டுக்காதீங்க, அது எங்கள் தப்பு கிடையாது. ஓகே, சவுண்டு கேட்குதா? அப்படி பண்ணு. சொல்லப்போனால் நமக்கு சுவிட்சே தேவையில்லை. சுவிட்ச் தேவையில்லையா? ஓகே, 1 மினிட் இங்கே இருங்க. வெயிட் பண்ணுங்க. Okay, he's back. Sorry friends, தப்பி தவறி நான் ஓகே, இது என்ன நெயில்
நெயில் அது அதாவது அயன் நெயில். நெயில் இல்லை, சேஃப்டி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மெட்டல் சம்மந்தப்பட்டது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீடில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 நெயில்ஸ் தேவை. நம்ம 2 சைடு மாட்டணும். கண்டக்ஷன் இருக்கா? ஓகே, லைட்டாக கண்டக்ஷன் இருக்கு. சவுண்ட் பஸர் கேட்குது. ப்ராப்ளமா? ஓகே, மேட்ச்சு. எனக்கு தெரிஞ்சு இதனால பிரச்சனை. இது கரெக்டாக கேட்குது. நீல் மேபி துருப்பிடிச்சனால கண்டக்ஷன் இருக்காமல் இருக்கலாம். அதான் மேபி ப்ராப்ளமாக இருக்கலாம். 1 minute வெயிட் ப்ளீஸ். 𝐻W பேட்டரி, ஹை வாட் பேட்டரி, 8 வோல்ட் பேட்டரி. இது யூஸ் பண்ணிக்கலாம். டிரான்சிஸ்டர் ரேடியஸ் யூஸ் பண்ணுற பேட்டரி, ஹை வோல்ட். பஸ்ஸர் மேக்ஸிமம் அலாரம்ஸ் பற்றி யூஸ் பண்ணுவாங்க. சாரி, லைன் நெயில் யூஸ் பண்ணிக்கலாம். தெரியல, ஏதோ ப்ராப்ளம். ஓகே, அப்படியே வந்துட்டான். ஓகே, வேறு நெயில் எடுத்துருக்கான். அது மேபி துருப்பிடிச்ச காரணமாக கூட இருக்கலாம். அந்த 2 நெயில் கூட யூஸ் பண்ணலாம் நம்ம. முன்னாடியே சொல்லிட்டேன், எங்கே சவுண்ட் தவிர வேறு ஏதாவது சவுண்டு கேட்டாலும் ஓகே. டெஸ்ட் கரெக்டாக ஆயிடுச்சு போல். முதல்ல கனெக்ட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். மேபி அதான் துருப்பிடிச்ச காரணமாக தான் இருக்கலாம். ஃப்ரெஷ் நெயில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அதில். நம்ம காஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 நெயிலையும் நம்ம கனெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நெயிலுக்கு நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 நெயிலையும் கடைசியாக கனெக்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நெயில் கனெக்ட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். செகண்ட் நெயில் வயர் கம்மியாக இருக்கனால வெட்டலாம். ஸோ செகண்ட் நெயிலும் கனெக்ட் பண்ணுறான். எந்த சவுண்டு வந்தாலும் கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டோம் நாங்கள். எங்கள் சவுண்ட்ஸ் தவிர எடிட் பண்ண முடியாது. எங்கள் நிலமே. ஓகே, லெட்ஸ் கோ. இந்த 2 நெயிலையும் வச்சு வச்சுருங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேப்லேயே வச்சுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எதுனா ரெயின் அலாரம். இந்த கேப்பில் இந்த ட்ராப் பட்டோன்னே உங்களுக்கு சவுண்டு கேட்கும். ரெயின் ட்ராப் பட்டோன்னே. இது வச்சு நீங்கள் மேக்ஸிமம் ரெயின் இப்போ வந்துருச்சு அப்படின்னு கனெக்ட் பண்ணலாம் நம்ம. அப்புறம் வந்து சொல்லுங்க, மெயினாக வந்து நம்ம துணி காய போடுறதுலாம் எடுத்துக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் வின்டர் சீசன், ரெய்னி சீசன் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அதை. ஸோ அது ஒரு குட் எக்ஸ்பெரிமெண்ட் நினைக்கிறேன். ஓகே, இன்னும் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க நிறைய பேர். அந்த கன் எங்கேருந்து எடுத்தீங்க நீங்கள்? கடையில் தான் வாங்க. கடையில் வாங்கியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோ நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு. சரி, ஓகே, நம்ம டக்கு புக்குன்னு பேசாமல் நிறையா வீடியோ வந்துட்டு இதை போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது டெஸ்டிங் வீடியோ. நீங்கள் அதுக்கேண்டா கேனப்பையிலே 2 வீடியோ எடுக்கிறேன்னு கேட்கக்கூடாது. கேட்டால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு M.G.N பாய்ஸ். நன்றி, வணக்கம்.